வணக்கம் தமிழ் உறவுகளே. நான் பாபு டென்மார்க்கில் இருக்கிறேன். நான் இன்றைக்கு விண்டர் டயர் மாற்ற போகிறேன் காருக்கு. அதாவது டென்மார்க்கில் இப்போ விண்டர், அதாவது அக்டோபர் மாதம் தொடங்கினா விண்டர் குளிர். அப்போ நாங்கள் விண்டர் டேக் மாற்றி ஆகும். தற்செயலாக மாற்றாமல் மறந்து ஸ்னோவில் ஓடிக்கொண்டு போய் போலீஸ்காரன் பிடிச்சானேண்டா ஒரு டயருக்கு 1000 குரோன் கட்டணும், 4 டயருக்கு 4000 குரோன். அதனால் அக்டோபர் மாதம் ஓரளவுக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாவும் மிச்சம். அதே நேரம் நீங்களே மாற்றினீங்கன்னா அந்த காசு மிச்சம். நான் மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் குளிர் தொடங்கினபடியாக மண்டையில் மயிர் குறைஞ்சபடியாக நான் தொப்பி போட்டால் தான் எனக்கு குளிர் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். அதனால் நான் இப்போ தொப்பியை போடுறேன். என்ன இங்கே பிரச்சனைன்றா இளமாக்களுக்கு எல்லாம் வயசு குறைஞ்சாக்களுக்கு மண்டையில் மயிர் போகுது. என்ன பிரச்சனை எனக்கு தெரியலை. அதுக்காண்டி இன்னும் இளமாண்டு சொல்லாங்கோ, எனக்கு வயசு போயிட்டு தான் சொல்கிறேன். நான் இது இங்கே சாப்பாடோ இல்லாட்டி இங்கே காலநிலையோ இல்லாட்டி என்னென்ன ஒன்றும் தெரியலை. அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு தீர்ப்பு கண்டு எல்லோருக்கும் மயிரை முளைக்க வைக்கலாம். சரி, இப்போ நாங்கள் அதை விட்டுட்டு இப்போ டயரை மாற்றுறதை பார்ப்போமேண்டா. இப்போ நான் முழங்கால க்ளவுஸை போடுறேன். போட்டுட்டு முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அந்த ஜெக் இருக்குது தானே, ஜெக்கை ஃபுல்லாக காருக்கு அடியில் அப்படி விட்டு ஃபுல்லாக உயர்த்தாமல் ஓரளவுக்கு உயர்த்தி போட்டு என்ன பிரச்சனை நடந்ததுண்டா, இந்த ஜெக் மஞ்சளாண்ட புதுக்கார் எலக்ட்ரிக்காண்டு ஓடினவோ அதுக்கு உயரம் காணாது. அதனால் நான் போய் இப்போ இந்த ஜெக் எந்த காருக்கு மாற்றம் தான் பாவிக்கலாம். அதுக்கு கூட காருக்கு நான் ஒரு ஜெக் இப்போ பண்ணியிருந்தேன். அப்பா நெல்லப்பா, இந்த ஜெக் தான் இப்போ பண்ணினது. இது 47 சென்டிமீட்டருக்கு உயரும். அந்த எங்களோட பழைய ஜெக் 36 சென்டிமீட்டர் தானே உயரும். அதனால் இப்போ 52 காருக்காண்டி இது வண்டி 2 ஹார்டோன் 47 சென்டிமீட்டர்னா 470 மில்லிமீட்டர் உயர்த்தலாம். இது நான் இப்போ திறந்து பார்ப்பேன். திறந்து பார்த்துட்டு மஞ்சளாண்ட காருக்கு பாவிப்போம். எப்போவுமே இந்த க்ளவுஸ் போடணும். இது அந்த கத்தி வெட்டினாலும் வெட்டுப்படாது. அப்பா பெரிய பிரமாண்டமான ஜெக். அப்பா நல்ல பெரிய குழாயும் இருக்குது இது ஜாயின் பண்ணுறதுக்கு. இது வைக்கிறதுக்கு தனியாக இது நார்மலாக 1300 குரோன். இப்போ மெலிபீட் பின்னை போட்டிருக்கோம் 799 குரோன். அதனால் போய் டக்குன்னு பண்ணி தானே இது இப்போ பாவிச்சுக்குள்ளாங்க தானே. இது நல்ல இப்படி கையால் ஓடுற மாதிரி நல்லா வசதியாக செய்திருக்காங்க. இதான் பார்க்கவே தெரியும். இதே நாங்கள் இப்போ இதுக்கு கீழே விட்டுட்டு ரப்பர் இருக்குது தானே, இது எப்போ நல்ல வேணும்டா நேரடியாக ஜெக்கை காரில் உயர்த்தினோம்டா காரும் இரும்பு ஜக்கும் இரும்பு ஒன்றோட உயர்த்திக்க தேவைப்பட்டு அதில் பெயிண்ட் வேண்டாம். இங்கே அடிக்கிற விண்டரில் அடிக்கிற உப்பு ரோட்டுக்கு அடிக்க அது கரை பிடிக்க வலிக்கணும். கரை பிடிக்க அங்கே உள்ள தான் இருக்குது. அதெல்லாம் இந்த ரப்பரை இப்போவே பாவிக்க நேட்டா நான் முழங்கால வச்சு இதை அப்படி வச்சு இப்படி சொட்டு உயர்த்தி போட்டு நாங்கள் இப்போ டயரை லூஸ் பண்ணுவோம். அது ஃபுல்லாக உயர்த்தக்கூடாது. சொட்டு உயர்த்தி செய்தால் தான் ஃபுல்லாக உயர்த்தி போட்டு நீங்கள் இது லூஸ் பண்ணினா டயர் சில வழியில் சுற்ற பார்க்கும். சுற்றினா என்ன சில வழியில் கார்கள் மூவ் பண்ண பார்க்கும். அதனால் கொஞ்சம் உயர்த்திட்டு விளாட்ணும். இதுவும் சொட்டு விளக்கி லூஸ் பண்ணுற அவ்வளோதான். ஃபுல்லாக இந்த
இந்த போல்ட் இருக்கு தண்ணி அதை கலடும். ஓகே, லூஸ் பண்ணிவிட்டு இப்போ முழங்கால இருந்து வந்து உயர்த்தும். இப்போ பாருங்க, இந்த அடியில் இடவழி வரும். பெருசாக இடவழியில் ஒரு சொட்டு இருந்தால் காணும். இப்போ என்ன செய்கிறேன்டா, இந்த மூமெண்ட் த்ரோப் இருக்குது தானே, சாவி அதை கலட்டிட்டு தனியாக கையால் இப்படி ஃபுல்லாக போல்ட் வேலை. இந்த கார் வந்து மஞ்சளாப்பா போன மாதம் தான் எடுத்து அதில் இப்போ 2000 சொச்ச கிலோமீட்டர் ஓடிட்டோம். இது எடுத்து இந்த போல்ட் இருக்கு இது நாங்கள் பாய்க்கோம். ஓகே, இப்போ என்னென்னா இந்த டயரை நாங்கள் இதில் ஒரு டேப் பண்ண ஒட்டி இதில் எழுதணும். இந்த பக்கத்தில் முதல்ல இருந்த இந்த கார் ஸ்டேரிங் பக்கம் முன் பக்கமாக, இதை இல்லாட்டி பேசஞ்சர் பக்கம் முன் பக்கமான்ட்டு, இல்லாட்டி பின் பக்கமாக, ஸ்டேரிங் பக்கம் பின் பக்கமாக, பேசஞ்சர் பக்கம் பின் பக்கமான்ட்டு இதில் ஒரு டேப் ஒட்டி போட்டு இதில் எழுதி வைக்கணும். இல்லாட்டி பின்னுக்கு இங்கே ஒரு ஏன்னா அதே அந்த பக்கமாக போட்டால் உங்களுக்கு நெல்ல போகிற அளவுக்கு. இப்போ இந்த டயரை நாங்கள் இங்கே போடுவோம். பாருங்க, ஒரு கைதை ஒரு காட்டுங்க மஞ்சள் அது எவ்வளோ இப்போ புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? 3000 கிலோமீட்டர் தான் ஓடுங்க. அது என்ன புது கார். உள்ளே எல்லாம் காட்டுங்க அப்படி இருக்குண்டு, எல்லாம் பலான்னு இருக்கு. இது எலக்ட்ரிக் கார். இப்போ ஓடினாங்க. இது ஒரு ருக்கா சார்ஜ் பண்ணால் 400 கிலோமீட்டர் ஓடும். இப்போ வந்து டயரை மாற்றுவோங்க. இப்போ வந்து இது புது டயர் தானே. அப்படியே அதில் போட்டுட்டு இந்த ஓட்டையை பார்த்து இப்படி இதில் போட்டிங்கன்னா உங்களை லேஸ் இப்படி போட்டுட்டு அப்படியே சும்மா இருக்கக்கூட ஒரு சாதுவா ஏண்டா ஓண்டா வரைக்குன்னா இவ்வளோ அந்த சில்லு வந்து சுற்றி அமர்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் நாளைக்கு முதல் ஒரு நைஸாக ஒரு இதுக்கு பூட்டிட்டு இங்கே அடுத்த இதை போட்டுரும். பூட்டிட்டு சும்மா இதில் போடுறோம். மூமெண்ட் சாவியில் போட்டு சும்மா ஒரு கை கை இருக்கிறதுக்கு ஒரு சார்பா ஆகலம் உருக்கினீங்கன்னா சில்லு சுத்த ஒழிக்கிடும். ஓகே, இதெல்லாம் இது இப்போ வந்து நாங்கள் இந்த ஜெக் இருக்குது தானே இறக்குவோம். இதுக்குள்ளே இதில் ஒன்று இருக்குது. இது சாதுவா லூஸ் பண்ணுங்க. இறங்கினோடனே இது லூஸ் பண்ணி ஓகே. இப்போ நாங்கள் இதை வெளியில் எடுப்போம். ஃபுல்லாக இருக்குவோம். இனிமேல் என்ன செய்யணும்னா நாங்கள் இந்த மூமெண்ட் த்ரோப்பு, இது வந்து மூமெண்ட் த்ரோப் பண்ணி இது ஒவ்வொரு காருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கிலோ அந்த எவ்வளவு ப்ரெஷர் அமுக்கம் எவ்வளவு டைட்டாக இருக்கணுமென்ட்டு இதில் நாங்கள் செட் பண்ணி விடலாம். லூஸ் பண்ணிவிட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அது நெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காரில் மாடல் அடிச்சுக்கிட்டு அதில் எழுதியிருப்பாங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 120 கிட்ட வருது. பூட்டிட்டு நான் இப்போ இதை இருக்கு இது என்னடா இதை ஒரு க்ரோஸாக இருக்கிறீங்கட்டா உங்களுக்கு நல்லா ஒரே மாதிரி எறியுது. சத்தம் கேட்குதா இப்போ உங்களுக்கு?
இந்த சத்தம் வந்தால் அது இறுகிட்டேன் அர்த்தம். இது ஓகே. இப்படித்தான் இதே மாதிரி நீங்கள் 4 டயரையும் மாற்றினீங்கண்டா, நீங்களா செல்வா மாற்றினா நீங்களாகவே முயற்சியில் மாற்றினீங்கண்டா போலீஸ்காரனுக்கு 4000 ரூபா மிச்சம், மெக்கானிக்கிட்ட டயர் மாற்றுற காசு உங்களுக்கு மிச்சம். எப்படி ஐடியா பார்த்தீங்களா? நன்றி, வணக்கம். நான் நடந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த காரப்பேட்டி, எலக்ட்ரிக் காரப்பேட்டி, மஞ்சுளாண்ட காரப்பேட்டி விளங்கப்படும். நன்றி மக்களே. இந்த யூடியூப் சேனலை பார்க்குறாக்கள் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம் மக்களே. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. இந்த டயர் சொல்லும், அது விண்டர் டயரோ இல்லாட்டி சம்மர் டயரோ இப்படி ஒன்று இருந்தால், அதாவது வந்து காட்டுறேன் இதை பாருங்கள், அம்புக்குறி. இந்த அம்புக்குறி வந்து எங்கே காட்டணும்? கார் முன்னோக்கி ஓடுற பக்கமாக இந்த அம்புக்குறி காட்டணும். காட்டேக்கில் தான் அந்த பக்கம் நீங்கள் போடணும். அப்படி அதில் பக்கம் சரி வரையிலேண்டா அடுத்த பக்கத்துக்கு அது சரியாக வரும். விளங்குதோ? அதனால் இப்படி ஒன்று இல்லையேண்டா நீங்கள் ஓகே அதை எப்படி மாற்றி போடலாம். இப்படி இருந்தால் நீங்கள் முக்கியமாக அது ஏண்டா தான் நான் இந்த உங்களோட பெட்ரோலை மிச்சம் பிடிக்கிறதுக்கு, மற்றது ஸ்னோவை வட்டி எறிகிறதுக்கெல்லாம் சேர்த்து தக்குன மாதிரி தான் இந்த டயர் வச்சுருக்காங்கல்ல. அப்போ அந்த அம்புக்குறி படி பார்த்துச்சு நாங்கள் போட்டால் தான் அதுன்ற ஃபுல் பயனை நாங்கள் அனுபவிக்கலாம். அப்படி நீங்கள் மாற்றி போட்டு தச்சலாக சொல்ல சரக்கை குறுக்கி எதுண்டா அது உங்களோட பொறுப்பு. இது இப்படி ஒன்று இல்லையண்டா நீங்கள் எப்படியும் போட்டுக்கொள்ளலாம். அதை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஓகே, நன்றி, வணக்கம்.